அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு இது சனி பகவான் எழுதிய தலைவிதி. இன்று முதல் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா சனி பகவானுடைய இந்த வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் சனி பகவானுடைய இந்த வக்ரகதி நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். மூன்றில் சனி ராகு அமைந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாங்க. அவருக்கு குரு பார்வையும் கிடைப்பதால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்பார்த்த திட்டங்கள் வேகம் பெறுங்க, தடைகள் அகல இருக்கு, சுபகாரிய முயற்சிகள் பலிக்க இருக்குதுங்க, தெய்வ அனுகூலம் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு தனலாபம் அதிகரிக்குங்க, உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் அகலக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ல் சூரியன் புதன் இணைந்திருப்பதால புத ஆதித்ய யோகம் உண்டுங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் புதிய திட்டங்கள், ஆதாயம் உண்டு, புனித பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டுங்க. முக்கியஸ்தர்களின் நட்பு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவ இருக்கு. புதிய முயற்சிகள்ல தடை ஏற்படுங்க. குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல இருந்து வந்த இழுபறி நிலையே இருக்குங்க. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள்ல பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தனுசு ராசினியர்களான நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கை தேவைங்க. உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் உண்டு. திடீர் வரவுகள் போலவே திடீர் செலவுகளும் உண்டுங்க. யாருடைய பிரச்சனையிலும் தலையிட வேண்டாங்க. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டுங்க. வீடு, மனை, சொத்து, பத்திரப்பதிவு முதலிய விஷயங்கள்ல எச்சரிக்கையோடு செயல்படுங்க. ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை நல்ல தீர படித்து பார்த்து அதற்கு பிறகு ஆவணங்களில் கையெழுத்திடுவது நல்லது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் உருவாகும் விதத்தில் தொடங்குகிறதுங்க. எனவே தொட்ட காரியங்கள் வெற்றி பெற இருக்கு. தோள் கொடுத்து உதவ நண்பர்கள் காத்திருப்பாங்க. வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் கல்யாண முயற்சிகள் கைகூட இருக்கு. கடமையில் இருந்த தொய்வு அகல இருக்குதுங்க. குடும்பத்திற்கு
தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. அதே போல பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதனால் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல துலாம் ராசியில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் கிடைக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமாக முடியுங்க. வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. இளைய சகோதரர்களிடம் இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க. புனித பயணங்கள் உண்டு. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்க மேலதிகாரிகள் முன் வருவாங்க. நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு குரு பெயர்ச்சியாகி அதுவும் அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு பகவான் அவர் இப்போது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கிறார். ஆனாலும் ராசிநாதன் உச்சன் பெறுவது என்பது யோகம் தாங்க. ஆரோக்கிய தொல்லை அகலும். அரைகுறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடியுங்க. நல்ல சம்பவங்கள் பல நடைபெறும் நேரம் இதுங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் கொடுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்போ முடிவடையக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுய தொழில் செய்ய முன் வருவாங்க. வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. இடமாற்றம் வீடு மாற்றம் மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் கூட உண்டுங்க. அதே போல் துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது ஏற்பட இருக்கு. அது உயர்வானதாகவே இருக்குங்க. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்தவரை சுக்கிரன் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமாக விளங்குபவர். அவர் நீச்சம் பெறுவது நன்மை தாங்க. இக்காலம் ஒரு இனிமையான காலமாக இருக்க போகிறது. எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. எதிரிகள் விலக இருக்கா. உங்களுடைய ராசிக்கு லாப நோக்கத்தோடு பழகியவர்கள் அடையாளம் கண்டு கொள்வீங்க. திடீர் யோகம் வந்து சேருங்க. தெய்வ திருப்பணிகள்ல ஆர்வம் காட்ட இருக்கீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சி அனுகூலம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்பட இருக்குது. நிகழ இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு பொறுப்பும் பதவியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. தனுசு ராசியை சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் என்பது திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவால் நன்மை கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டுங்க. பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வர இருக்கு. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டாம். குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு தனுசு ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க தனுசு ராசினியர்களுக்கு. மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தருங்க. குறிப்பாக காகத்திற்கு எள் பருப்பு நெய் கலந்த 5 சாத உருண்டைகள் தினமும் வைத்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல